Hi friends, welcome to Kaleidoscope Creations. முத்து சிப்பி டிசைனில் குடில் வைக்கிறது எப்படின்னு கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த குடில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன அட்டை தான். இந்த அட்டை ஃபுல்லாகவே ஒயிட் பேப்பர் வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா நீட்டாக கவர் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு சிப்பிக்குள்ளே எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் இதை ரெண்டாக மடித்து எடுத்துக்கணும். இதில் நம்ம அந்த சிப்பி பேட்டர்னை ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சிப்பி பேட்டர்ன் மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அட்டை ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரே நேரத்துலேயே கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லைன்னா இதை ஓப்பன் பண்ணி வச்சு தனித்தனியாக ரெண்டு பக்கமும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, சிப்பி பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் கிடைச்சாச்சு. அடுத்து வந்து இதில் சென்டரில் ஒரு கட் பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து வச்சு சென்டரில் கட் பண்ணணும். கொஞ்சமாக கட் பண்ணால் போதும், ஒரு பாதி வரை கட் பண்ணால் போதும். அடுத்து இந்த சிப்பி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ரெண்டு வளைவுகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணி அதை வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். ரெண்டு கர்வ்ஸ் ஒன்றோடு ஒன்று சேரணும். பெர்ஃபெக்டான முத்து சிப்பி மாடல் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இனி இதுக்குள்ளே ஸ்டாச்சூஸ் அடுக்கிறதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணணும். இதுக்கும் ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு அட்டை எடுத்து ஒயிட் பேப்பர் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த முத்து சிப்பியை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் வேணும். அதை நம்ம இப்போ பண்ணிடலாம். ஒரு ஸ்கேலை இந்த மாதிரி பேக் சைடில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த ஹோல் செட்டப்பையும் இந்த செலோ டேப் இந்த ரவுண்டுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போது நம்ம முத்து சிப்பி ஆடாமல் அசையாமல் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இதில் நம்ம அந்த ஓவல் ஷேப் அட்டை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறத பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம திருக்குடும்பத்தை இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு பார்ட் ஓவர். இனி வந்து இதை எப்படி நம்ம இந்த பேக்ரவுண்டில் செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அக்வா ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் இருந்துன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே வந்து நான் வந்து ஒரு டவல் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து மணல் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ், அப்புறம் இந்த ஃபிஷ்ஷு, சங்கு, இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த சீ கிரியேச்சர்ஸ் சின்ன சின்ன டாய்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை வச்சு டெக்கரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு தேவையான சீ கிரியேச்சர்ஸை நம்ம வந்து அட்டையில் வரைஞ்சி கலர் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இந்த கடல் பாசி, அப்புறம் ஸ்டார் ஃபிஷ், கடல் குதிரை, இது எல்லாமே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ நாம் இப்போது பர்ஃபெக்டாக முத்து சிப்பி குடில் ரெடி பண்ணியாச்சு. நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், மேரி கிறிஸ்மஸ்.